தமிழ்நாட்டிலே இதுதான் உயரமான மலைக்கோட்டை. எப்படின்னு தெரியல. அப்படியே இறங்க. இதில் தான் உள்ளே போக போகிறோம். வெறும் பாறையை அப்படியே சிக்ஸாக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. கன்னடத்தில் இருக்குது இருக்க பாருங்கள். பார்த்துட்டு வந்தோம் இந்த வழியாக. இங்கே ஒரு குளம், இது வந்து நன்னீர் குளமா. இதெல்லாம் கொஞ்சம் பாலடைஞ்சு போயிருக்கு. இதில் மட்டும் கால் வச்சிடாதீங்க, அப்படியே இழுத்துட்டு போயிடும். தாமரை இருக்குது. மேலே நிறைய இடம் போயிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அந்த போல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு சங்ககிரி கோட்டை. அதாவது தண்டனைக்கு உட்பட்ட கைதியை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு மேலே வந்து பெரிய கல்லாக வச்சு மூடிடுவாங்களாம். என்ன 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 இந்த வீடியோவில் நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோங்க. நம்ம சங்ககிரி மலைக்கு மேலே வந்துட்டோம். இதுதான் 10வது கேட், அதாவது 10வது நுழைவாயில். இது வந்து மைசூர் நுழைவாயில்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம கீழேருந்து மேலே வந்தது பார்த்த பிளேஸ் எல்லாமே பார்ட் 1 வீடியோவில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து மேலே எல்லாமே எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். மோஸ்ட்லி வி டிட் ப்ரோ. வா ப்ரோ 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 வாங்க, உங்களுக்கு உங்கள் ஏரியாலாம் காட்டுறேன். இருகலூரில் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். சூப்பர் ப்ரோ. உங்கள் வீடு தெரியுதான்னு பார்ப்பீங்க, வாங்க. இந்த வழியாக வந்தோம். புகை மூடத்தை பாருங்க. இங்கே ஒரு கோவிலுங்க. பாருங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கோவில். இந்த வழியாக போகலாம். நம்ம அங்கே நோக்கி போகலாம். போகிறதுல சின்னதாக ஒரு கூட்டமாக இருக்குங்க. வர்ற தண்ணியெல்லாம் இங்கே தங்கிட்டு அப்புறம் இந்த வழியாக அப்படியே இப்படி பிடிச்சி போகுதுங்க கீழே வர. இங்கே பாருங்கள் புகை மூட்டத்தை. இந்த வழியாக வந்தோம். இப்போது நம்ம இங்கே போக போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் பெரிய பாருங்க. இது பெருமாள் கோயிலா? யாராவது ஒருத்தர் காப்பாற்ற மாட்டாரான்னு. வா வா. கோயில் பூட்டி இருக்கோம். இது பெருமாள் கோவில். சுகமா இருக்கா? நடந்ததுக்கு நமக்கு அந்த ஃபீல் இல்லை. இப்போ இந்த வழியை நம்ம வந்தோம். இது பெருமாள் கோவில். இப்போ நாம் இந்த வழியை இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுப்பெலாம் இருக்குது. இங்கெல்லாம் நல்லா சமைச்சி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க போல். இப்போ ரீசெண்டாக அப்போ கிடையாது, இப்போயுமே பாத்திரம் கொண்டு வந்தால் நாமளும் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி அதாவது கொண்டு வந்தால் நாமளும் இங்கே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வாங்க இதில் போய் பார்க்கலாம். இங்கே எங்கேயும் வேறு மாதிரி இருக்கும். முள்ளெல்லாம் இருக்குது, இதில் பார்த்து வரணும். ஐயோ, அந்த பெருமாள் கோயில் இருக்க பாருங்கள். பார்த்துட்டு வந்தோம் இந்த வழியாக. கரெக்டாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம். இது வந்து நன்னீர் குளமா. ஆமாம், இப்போ கொஞ்சம் வந்துட்டு கலங்களாக இருக்கிறது. நல்ல தண்ணியாக இருக்குமா ஏகமுறா. சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். அப்புறம் இங்கே ஒன்றுங்க. எங்க மீன்லாம் இருக்குதுங்க, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இங்கே பாருங்க பாறை. தனித்தனியாக நிற்கிது. டே இங்கேருந்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. இது அங்கே வரேன். இது பழைய மசூதியாங்க. இதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே புது மசூதி இருக்கும். இங்கே போகிற பாதை மட்டும் இப்படி தான் இருக்குது. ஸ்லோப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். அது பாருங்கள், சங்ககிரி பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்டா. இந்த வழியாக வந்தாங்க. அப்படி இப்படி பாருங்கள், சங்ககிரி டவுன். இது மசூதி. இந்த மசூதி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பச்சை கலர் கொடி. இதுதாங்க மசூதி. பின்னாடி ஒரு பாறை. இந்த மசூதி இங்கே ஒன்று இருக்குதுங்களா, இதுக்கு பின்னாடி அப்படியே பாருங்க. வாவ்,
ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் காலை வைக்காதீங்க, வழுக்குமா. ஸோ தண்ணி போகிறது பாசம் முடிச்சு போயிருக்கு. இதில் மட்டும் கால் வச்சிடாதீங்க, அப்படியே இழுத்துட்டு போயிடும். தெரிகிறது பாருங்க, தாமரை இருக்கா? செம்மையா இருக்குல்ல? இங்கே வியூ பார்த்தங்கம்மா, இந்த பக்கம் வந்தோம்னா வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குங்க, பாண்ட்டு. இதில் வந்துட்டு தாமரை இருக்குது, நல்லா இருக்குல்ல? குமார், இது ஆழமா இருக்கும், ஒரு கால் அளவுக்கு இருக்கும். இடம் வழியாக வந்தோங்க, இது வழியாக போகிறோம். மரம், செடி, கொடி. இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து சுற்றியும் வந்து கல்லாலே கட்டியிருப்பாங்க. மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இது வந்து ஆளடை குழி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆளடை குழினா அப்போல்லாம் வந்து தண்டனை கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யாராவது தண்டனைக்கு உட்பட்ட கைதியை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு மேலே வந்து பெரிய கல்லாக வச்சு மூடிடுவாங்களாம். அப்புறம் வந்து அவர் கதறி கத்தி வந்து செத்து வருவாராம். அதுக்கு வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்களாம். அப்படி சாகலாம் மறுபடியும் வந்துட்டு உள்ளே போட்டு மூடிவாங்களாம். இதுதான் இதோட வந்துட்டு வரலாறு. இது நம்ம நண்பர் இப்போ வந்து உங்களுக்கு காட்டு உள்ள எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே சுற்றியும் வந்துட்டு கல் தாங்க அடைச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து கல்லாம் நிறைய கிடக்குது. சின்ன சின்ன கல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்குது. உள்ளுக்குள்ளே வந்து இந்த குழிக்குள்ளே இப்படி தாங்க இருக்குது. எனக்கு என்னப்பா, எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஓகே ப்ரோ, போகலாம் ப்ரோ. இங்கே வேணால் கொஞ்சம் பசுமையாகவே இருக்குது, நல்லாவே. இந்த இடத்துல இதுக்கு மேலே பாதை எதுவும் கிடையாதுங்க, ஃபுல்லாக வந்து புதராக தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் போக வேணாம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான வியூ பாயிண்ட் இருக்குது. பாதையில் வந்தால் இங்கே ஒரு பிளேஸாக பார்த்துருவோம். அது ஒரு மலை, அப்படி போயிடாது. இதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ வந்த வழியில் நம்ம ரிட்டர்ன் போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் பாலடைஞ்சு போயிருக்கு. சரி வாங்க நம்ம இதில் போவோம். இப்படிலாம் போகிற மாதிரி இருக்குது. ஐயோ, இங்கே வந்து ஒரு கட்டடங்க, சிங்கிளில். ஓகே, இங்கே வந்தங்க கட்டட சிங்கிள் பில்டிங்கு. பின்னாடியே பார்த்தோம்னா இங்கே ஒரு வாலும் உள்ளே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. உள்ளே தான் போக போகிறோம், வாங்க பார்த்துடலாம். இதில் தாங்க உள்ளே போக போகிறோம். வாவ், இது பெரிய மண்டபங்க பாருங்கள், பெரிய மண்டபமாக இருக்குது, பாறையில் கட்டியிருக்காங்க. இந்த மேலே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரிய மண்டபம் ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோ பெரிய தூண்கள், வெறும் பாறையை அப்படியே ஜிக்ஜாக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வழியாக நம்ம வழி மேலே ஏற போகிறோம். நாம் இந்த வழியாக வந்தாங்க, உள்ளே பூந்து பாருங்கள் இப்படிலாம் போக வேண்டியதாக இருக்குது. அவங்க பாருங்கள் அங்கே இருக்கிறாங்க. என்ன 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 உச்சிக்கு வந்துட்டோம். இதுதான் சங்ககிரி கோட்டையோட பீக், உயரமான பகுதி. நான் நிற்கிற இடம் தாங்க சங்ககிரி மலையோட பீக், அதாவது உயரமான பகுதி. சுற்றியும் பாருங்கள் எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம 707 மீட்டர் உயரத்தில் இருக்கோம், அது 2319 அடி உயரத்தில் இருக்கும். மேலே நிறைய இடம் போயிட்டே இருக்குங்க. இப்போ அதை பார்த்தோம், அந்த மண்டபத்தை பார்த்தோம், மேலே வந்தோம், போய்கிட்டே இருக்கோம். இருக்க இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் சைடு நிறையா பார்த்தோம். இப்போ பேக் சைட்லும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிஜமாக பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அது நம்ம லோக்கலில் சேலம் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபெமிலியராக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் தான் தெரிகிறோம். நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கோம். அப்புறம் போகிறல ஒருத்தர் பார்த்தோம், வயசான ஒருத்தர், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே காணோம். மோஸ்ட்டாக இங்கே வந்து தனியாக வரது சேஃப் கிடையாது, அப்போலேருந்து அப்படி தான். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அந்த போல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு சங்ககிரி கோட்டை.
இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். வந்த பாதையை பிடிச்சி அந்த கோவில் பெரிய பாறைங்க, பக்கத்துலேயே இன்னொரு பாறை பாருங்க. ரிட்டன் நம்ம வந்த வழிங்க இந்த கோவில். இதில் இருந்தால் நம்ம இதுக்குள்ள நேரம் பார்த்தோம். இப்போ ரிட்டன் இங்கேயே வந்துட்டு இருக்கோம். ஐயா, இந்த கோயிலுக்கு பின்னாடி கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் இருக்குது. காரணம் திப்பு சுல்தானா வந்துட்டாங்க. கரெக்டாக முன்னே நம்ம ஏறி வரப்போ இந்த வழியாக வந்தோமா, இந்த வழியாக வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இதை பார்த்துருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் எல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி அங்கே இப்போ போன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த வழியாக மட்டும் நம்ம போய் பார்த்து இந்த பீக் போனோம்ல காட்டியிருப்பேன். ஸோ அங்கேருந்து ரிட்டன் வர பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எல்லாருக்குமே. ஸோ அது மாதிரி போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க, அதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம்? 7:30 மணிக்கு, 8:30, 9:30, 10:30, 3.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு. ஏன்னா நம்ம பொறுமையாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம்னா 3.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்படி வரந்தா சும்மா நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கல, உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டப்புன்னு ஏறிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இறங்கிடலாம். இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபுல்லாக அந்த கவர் பண்ணனால 3.5 மணி நேரம் ஆச்சுங்க. இது வரைக்கும் நான் தண்ணி குடிக்கல. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக இறங்க போகிறோம். மீதியே போகிறப்ப பார்க்கலாம். இந்த வழியாக தாங்க இறங்கிட்டு இருக்கோம். நம்ம இறங்கிட்டு இருக்கோங்க. அதாவது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கல், பெரிய பெரிய பாறை, அதேமாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கல் இந்த மாதிரிலாம் செதுக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இவ்வளோ கல்லுலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலும் வந்துட்டு ஒருத்தர் 2 பேரெல்லாம் தூக்க முடியாது. எப்படி தான் வந்துட்டு, ஆனால் இவ்வளோ பெரிய மலைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டினாங்க தான் தெரியல. மலைக்கு வந்து கோட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க. நிஜமாலும் பெரிய மேட்ரு தான். ஓகே, நம்ம போவோம். கரெக்டாக இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு முடிச்சிட்டோம். ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டோம். மேலே வரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஆச்சு. 3.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி வீடியோ கவர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு மட்டும் ஆச்சு. இல்லை நம்ம வேகமாக இறங்கிடலாம். ஸோ இதெல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஹரி, வாட் அபவுட் யூ? உனக்கு எப்படி இருந்தது? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு ட்ரக்கிங்னு வச்சுக்கலாம். ஓகே, நல்லா ஸ்லோப்பாக இருந்துச்சு. இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, தண்ணி நிறைய எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஒரு எக்ஸசைஸ் மார்னிங்க்கு. எனக்கு தெரிஞ்சு 3/4 மணி நேரத்தில் இறங்கிடலாம் நினைக்கிறேன். 3/4 மணி ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறிட்டு இறங்கிடலாம் ப்ரோ. ஆமாம், சீரியஸாகவே. இது நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போனோம்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நீங்கள் வெறும் ட்ரக் மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறிட்டு இறங்கிடலாம். சும்மா ட்ரக் மட்டும் பண்ணுறீங்களாண்ணா? ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது. நிறைய இடம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடிகிற ஒரு விஷயமா இருக்குது இங்கே. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா. இதுக்கப்புறம் நம்ம குமரா அப்படி நீ சொல்லு. நீங்கள் எப்போவுமே ட்ரெக்கிங்கை வந்து இந்த டிசம்பர் ஜனவரி மந்த்துக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து வெயில் சரியாக இருக்காது. இல்லைனா வந்து சூடு ரொம்ப அதிகமாகிடும். அது ஒன்று. அப்புறம் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி வந்து என்னென்னா, சாப்பாடு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. நல்லா மலை ஏறினீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இயற்கை காட்சி, இயற்கை எழிலாக இருக்கிறது வந்து நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. மனதுக்கு இதமாக இருந்தது. கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக மென்டலாக ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட். மணி 12 மணி பக்கமாகுதுங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. வெயில் டைமில் வந்து சம்மர் டைம்லாம் வந்தீங்கன்னா நிஜமாக வந்து முடியாது, படுத்துவீங்க, ஏறப்பவே படுத்துப்பீங்க. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகே, ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு நம்புறேன். ஓகே மக்களே, நீங்கள் சேலம் சரௌண்டிங், சங்ககிரி சரௌண்டிங் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுங்க. நம்ம ஊர்லேயே வந்து இப்படி பிளேஸ்லாம் இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா.